இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே கூட சங்கீதம் 126 சங்கீதம் 1 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். இங்கே இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். இந்த 126 சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து மீட்கப்படுகிற ஒரு மனிதன் எவ்விதமாக காணப்படுவான் என்பதை தான் இந்த சங்கீதத்தில் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது வெளியே வர முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே விடுதலை ஆகி எருசலேமுக்கு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில சிறையிருப்பிலிருந்து வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். பணமாக இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வர போகிறேன் என்று யோசிக்கும் போது திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாடி விடுகிறோம். அது எதிர்பாராத ஒரு நேரத்திலே வரும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணினது கர்த்தராகிய தெய்வம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனிடத்திலே வரும்போது நம்மளை அவர் விடுதலை பண்ணுகிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சொப்பனங்களை காண்கிற போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன சிறையிருப்பு இருந்தாலும் இந்த 126 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து அதை தியானிப்பீர்களானால் அங்கே ஒரு வசனம் விதமாய் சொல்லுகிறது. 126 சங்கீதம் 5 வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்திலே விதைத்தார்கள். அந்த கண்ணீரோடு விதைத்த விதைகளுக்கு பலன் அவர்கள் கம்பீரமாய் அறுக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறார்கள். இந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில ஒருவேளை சிறையிருப்பின் மித்தம் கண்ணீர், ஏதோ ஒரு வியாதி, கடன் எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊத்திருந்தால் அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை விடுதலை பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.